அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது தான், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வெண்ணெய் எப்படி நெய்யாக மாற்றுறது அப்படிங்கிறது. நிறைய பேர் கடையில் வாங்குகிறோம். இப்போ உள்ள நாளில் அந்த நெய்யில் என்னென்ன கலப்படங்கள் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் நம்மளே நேரடியாக இந்த மாதிரி வெண்ணெயை வாங்கி அதில் நெய் ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்ம அந்த நெய் எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெய்க்கு முக்கியமான பொருள் என்னென்னா வெண்ணெய். அந்த வெண்ணெயை மட்டும் குவாலிட்டியாக எங்கேயாவது பார்த்து வாங்கிக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது பால் பண்ணை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணை இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆவின் அங்கே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எங்கே குவாலிட்டியாக கிடைக்குதோ அந்த இடத்துல வெண்ணெயை முதல்ல வாங்கிக்கோங்க. முக்கியமான பொருள் இதுக்கு வெண்ணெய். இந்த வெண்ணெயிலேருந்து தான் நம்ம நெய் செய்ய போகிறோம். அதனால் அது குவாலிட்டியாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நெய்யும் குவாலிட்டியாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த வெண்ணெயை நல்லா 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் நெய் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரம் வந்து அடிகனமானதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் ஓகே, அது நல்லாயிருக்கும். அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த வெண்ணெயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஹீட்டில் அதை கிண்டணும். இப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் கிண்டிகிட்டே இருக்கேன். வச்ச உடனே பாருங்கள் எப்படி உருக ஆரம்பிக்குது அந்த வெண்ணெய்னு. முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கொஞ்சம் டார்க் எல்லோவாக மாறி இருக்குது. முதல்ல லைட் எல்லோவாக இருந்துச்சு. கிண்ட அதோட கலர் இன்னும் மாறிட்டே இருக்குது பாருங்கள். அப்போது அந்த வெண்ணெய் உருக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது, இந்த நெய்யில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். வெண்ணெயாக சாப்பிட்றத விட நெய்யாக பசங்களுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ, அப்புறம் அதே மாதிரி ஒமேகா சத்து இதில் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து இருக்குது. அந்தளவுக்கு சக்தி நிறைந்தது. கால்சியம் நிறையா இருக்குது. அத்லெட்ஸ், உங்கள் வீட்டில் யாராவது அத்லெட் பர்சன் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நெய் டெய்லி இயர்லி மார்னிங் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இதை கொடுத்துருங்க. இந்த நெய்யை கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் இதுக்கு இன்னொரு பொருள் சேர்த்துருக்கேன். அது என்னென்னா, முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா, அந்த முருங்கைக்கீரையோட கொழுந்து இலைகளாக சேர்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த நெய் உருக்கி முடிச்சதுக்கப்புறம் உருக்கி லாஸ்ட்டில் போடுறதுக்கு நெய் முறிகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை பயன்படுத்திக்கலாம். முருங்கை இலை கொழுந்து இது மாதிரி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இது இல்லை, இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்மளோட மோர் இருக்குல்ல, மோர் ஒரு 1/4 டீஸ்பூன் அது கூட எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நெய் முறிகிறதுக்காக பயன்படுத்திக்கிற பொருள். மோர் கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்க வேண்டாம். ஒரு 10 துளி இது மாதிரி போட்டிங்கன்னா போதும். அது என்னென்னா, நம்ம 100 கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கிலோ தானே நம்ம வெண்ணெய் எடுத்திருக்கோம். அதனால் இதில் கண்டிப்பாக ஒரு 100 ml மேலே நெய் வராது. அதை விட கம்மியாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு 5-6 ட்ராப் வந்து மோர் சேர்த்திங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி 1/4 டீஸ்பூன் வேண்டாம், ஒரு 10 ட்ராப் போதும். அது மாதிரி இந்த நெய் வேறு எதுக்கு உதவுதுன்னா, இதயம் பலப்படுறதுக்கு உதவுது. குழந்தைங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்களோட பற்கள், எலும்பு வளர்ச்சி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தோள்களை நல்லா வளமையாகவும் நல்லா பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. அந்த மாதிரி உடம்புல உள்ள எல்லா பாகத்துக்கும் இது ரொம்ப நன்மையை தரக்கூடியது. கண்டிப்பாக இதில் வந்து நன்மை செய்கிற கொழுப்பு நிறைஞ்சு இருக்குது. இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம்னா தீமை செய்கிற கொழுப்பை விரட்டிட்டு நன்மை செய்கிற கொழுப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். ஆனால் இதய நோயாளிகள், ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி எதுவும் பண்ணவங்கலாம் இதை எடுத்துக்கிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பாடு பிசைஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு கொடுக்குற சாப்பாடில் நெய் கலந்து சாப்பாடு கொடுங்க. எண்ணெயை விட இந்த நெய்யில் நிறைய சத்து நிறைஞ்சிருக்கு.
இங்கே பாருங்கள், நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு, ஓரளவு குறைஞ்சிட்டு வருது. எந்த நேரத்தில் இந்த சவுண்டே இல்லாமல் அப்படியே சைலண்டாக லைட்டாக நுரைச்சிருக்கும், லைட்டாக அப்படியே நுரை இருக்கும், ஆனால் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி எது முறிகிறதுக்கு வச்சுருக்கோமோ அதை போட்டோன்னே என்ன பண்ணணும்னா அது நல்லா பொரியணும், சவுண்டோடு பொரியும். அப்போ தான் அந்த நெய் காஞ்சி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அது பொரியலைன்னா இன்னும் 2 செகண்ட் வந்து அதை அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது எப்போ பொரியுதோ அப்போ தான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன ஸ்டேஜில், நான் சொல்ல போகிற ஸ்டேஜில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நெய் ரெடி ஆகிருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போது சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அடியில் பாருங்கள், அந்த வந்து ப்ரௌன் கலரில் மாறும், அந்த அடியில் உள்ள அந்த துகள்கள்லாம். அது கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாறினோடனே மோஸ்ட்லி அது ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜ் பார்க்கணுன்னா, நீங்கள் அதில் எந்த ஒரு சவுண்டும் வராமல் அப்படியே நிசப்தமாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அடியில் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சா? இப்போது சவுண்டு நமக்கு குறைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, முருங்கைக்கீரை இருக்குல்ல அதை போடுறேன். போட்டோடனே அங்கே பாருங்கள் பொரியுது பாருங்கள், நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி, கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, நல்ல வேலைப்பூ அதையும் சேர்த்துக்கலாம், அதுவாக இருந்தாலும் சரி, இது வெந்தயம் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு அது வெந்தயம் பொரிஞ்சோடனே, அது மாதிரி இலையெல்லாம் பொரிஞ்சோடனே மோர் ஊற்றினோடனே ஸ்பைன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி 10 ட்ராப்புக்கு மேலே மோர் ஊற்ற வேண்டாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் ஆறினோடனே என்ன பண்ணிவிடுங்கன்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் நெய்யை பத்திரப்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், மேலால் நல்ல நெய்யாக மேலால் தெளிஞ்சிருக்கா. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டுறலாம். நான் எதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னேன்னா, அடியில் அந்த அந்த துகள்கள்லாம் வந்து செட் ஆகணும். செட் ஆனால் தான் மேலே தெளிவான நெய் கிடைக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படியே மேலாப்பில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இதில் அடியில் இருக்க முருங்கைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சின்ன பிள்ளைலாம் நாங்கள்லாம் அடிச்சுக்குவோம், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த முருங்கைக்கீரையில் சத்தும் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையோட அந்த கொழுந்து. இந்த வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அங்கே பாருங்கள், அடியில் மிச்ச பொருள்லாம் இருக்குது. அந்த முருங்கைக்கீரையை காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக போட்டோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரை வந்து அப்படியே மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கும். இந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிட வேண்டியது தான். இந்த முருங்கைக்கீரையை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கலரே மாறிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம நெய்யும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய்யை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ, மற்றபடி சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆஸ் யூஷுவல் நெய் மாதிரியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ தானே நம்ம அதை வடிகட்டி ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி நைட்டு செய்கிறேன். நான் மறுநாள் காலையில் அது எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஒரு 12 மணி நேரத்துலேயே அது ஆறி போய் அது வந்து எப்படி அது உறைஞ்சிருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நெய் தான், 1/4 கிலோ வெண்ணெய்க்கு எனக்கு இவ்வளோ நெய் தான் கிடச்சிருக்கு. ஒரு 100 ml இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது மறுநாள் காலையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது கலர், கலர் எப்படி இருக்குது, அப்படியே மடல் மடலாக நெய் தெரியுது பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு ஹெல்த்தியான நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.